அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம ரொட்டீன் ஆரம்பிச்சிச்சு. அதனால் மேக்ஸிமம் லஞ்ச் பாக்ஸ் இருக்கும். ஏன்னா பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம திரும்பவும் நம்ம ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா. பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கோவிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். போயிட்டு வந்து நேற்றெல்லாம் செம்ம டயர்டு. அதனால் சண்டே ஃபுல் ரெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா வீட்டில் 4 பேருமா சேர்ந்து உருண்டு படங்க பார்த்துக்கிட்டு ஏதோ இடையில கொஞ்சம் அதாவது வயிறு பசிக்குமே அப்படிங்கிறக்காக நான் எந்திரிச்சு லஞ்சை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்போவே என் பெரிய பொண்ணு சொல்லிட்டா, அம்மா சாப்பிட்டு ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஈவினிங்கு நைட்டெல்லாம் நானும் தங்கச்சி அவளும் சஞ்சுவும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டா. ரொம்ப சந்தோஷம் சாமி, ஆளை விட்டால் சரி அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சண்டேவை நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு காயின் ஊத்தப்பம். ஆமாங்க, என்ன வேறு ஒன்றும் இல்லை, எப்பவும் ஊற்றுற தோசை மாவையே குட்டி குட்டியாக ஊற்றுனா காயின் ஊத்தப்பம். அது மாதிரி குட்டி குட்டி தோசை சுட்டு அது கூட இங்கே கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா சாம்பார் இட்லி சொல்லுவாங்க. அது மாதிரி டேஸ்ட்டில் ஒரு அரைச்சி விட்ட சாம்பாரும், அது கூட பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு பாதாம் நைட்டு ஊற வச்சுருந்தேன், அதையை தொளித்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்மளோட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங். எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலியை நம்ம ஆரோக்கியமாக நல்ல விதமாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். என்ன மாதிரியே நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் எப்போவும் மன மகிழ்வோடவும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் எப்பவும் வேண்டிக்கிறேன்.